Hello children, class 4 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Okay, chapter 4 length, weight, capacity, time and money. Okay, idhula enna ungalku therinjirukano appadina indha chapter la ulla problems solve pannanom appadina idhula ulladhu ellam therinjirukano. Main ah enna theriyano appadina conversion of units of time, weight, length, capacity, money from one unit to another. ஒரு யூனிட்லேருந்து அனதர் யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? டைம்னா ஹவர்ஸ்லேருந்து மினிட்லேருந்து ஹவர்ஸு. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டினா அந்த லிட்டர்ஸு. ஓகே, வெயிட்னா கிராம்ஸ்லேருந்து கிலோகிராம்ஸ்லேருந்து கிராம்ஸ். இதை மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, கொஷின் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மச் டஸ், இது என்ன கேக் இருக்குது, ஹவு மச் டஸ் சாக்லேட் கேக் காஸ்ட்? ஏன்னா இங்கே ஒரு கேக் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து சாக்லேட் கேக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம், இதை கப் கேக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஹவு மச் டஸ் சாக்லேட் கேக் காஸ்ட்? சாக்லேட் கேக்கோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சாக்லேட் கேக், டோனட்டு, கப் கேக், ஒரு பிஸ்கட் பேக்கெட் 85 rupees. அடுத்து ஒரு டோனட், சாக்லேட் கேக் ப்ளஸ் கப் கேக்கு 75 rupees. டோனட், பிஸ்கட் ப்ளஸ் டோனட், அதாவது 2 டோனட் இருக்குது, ஒரு பிஸ்கட் இருக்குது 48 rupees. அடுத்து 2 கப் கேக் வந்து 24 rupees. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஒரே ஒரு சாக்லேட் கேக்கோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. பிளிங்க் யுவர் ஐஸ். ஓகே, ரொட்டேட் யுவர் ஐஸ். பிளிங்க் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. என்னது? சாக்லேட் கேக், டோனட்டு, கப் கேக், பிஸ்கட் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிஸ்கட்டை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இதில் பாருங்கள் 2 டோனட், ஒரு பிஸ்கட் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 4th ஒனில் பாருங்கள் 2 கப் கேக் இருக்குது. ஸோ நம்ம இதோட காஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாக்லேட் கேக்கோட காஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஈக்குவேஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் இருக்குது. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா அப்போ நமக்கு என்ன தெரியணும்? டோனட்டோட ப்ரைஸு, கப் கேக்கோட ப்ரைஸு, பிஸ்கட்டோட ப்ரைஸ் தெரியணும். அப்படி இல்லையா? இதில் பண்ணணுமா? இதுலேயும் சாக்லேட் கேக் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சாக்லேட் கேக் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ சாக்லேட் கேக் தெரியணும் அப்படின்னா இது என்ன நமக்கு தெரியணும்? டோனட்டோட ப்ரைஸும் கப் கேக்கோட ப்ரைஸும் தெரியணும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷின்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? சாக்லேட் கேக்கோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோனட், அட்லீஸ்ட் டோனட்டோட ப்ரைஸு, கப் கேக்கோட ப்ரைஸு கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும்னா. ஓகே, ஸோ அப்போ டோனட்டோட ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கப் கேக்கோட ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோனட் எங்கே இருக்குது? இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 2 டோனட், ஒரு பிஸ்கட் இருக்குது. ஓகே, அப்போ 2 டோனட், ஒரு பிஸ்கட் வந்து 48 rupeesனா இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு நமக்கு இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் பாருங்கள் நமக்கு ஒரு டோனட் ப்ரைஸ் இல்லைன்னா கப் கேக்கோட ப்ரைஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? கப் கேக்கோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு ஸ்நாக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது என்னது? கப் கேக் ப்ளஸ் கப் கேக் ஈக்குவல் டு 24. 2 கப் கேக்கோட ப்ரைஸ் வந்து 24. அப்போ ஒரு கப் கேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 2 கப் கேக் விச் இஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? அப்போ ஒரு கப் கேக்கோட ப்ரைஸ் வந்து 24 டிவைடட் பை 2. இங்கே இது என்ன மீனிங்னா 2 கப் கேக் அப்படின்னா 2 into 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குதா மீனிங். ஓகேவா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 3 4s are
உங்களுக்கு டேபிள்ஸ் தெரியும்ல 3 4 சார் என்னது 12 ஓகேவா இங்கே 3யும் 4ம் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு 4 நான் இந்த பக்கமே வச்சுக்கிறேன் 3யை வந்து என்ன பண்ண போகிறேன் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ 12/3 அப்போ 12/3 12 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 4 கரெக்டா 12 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக சொல்லிடலாம்ல 4th படிக்கிறீங்கல்ல ஓகே 12 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 4 வரும் ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ இந்த பக்கம் ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்ததுன்னா அது இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும் டிவிஷனில் வந்துடும் ஓகேவா இப்போ அதே தான் இங்கே எப்படி மீனிங்னா 3 கப்ஸு 4 கப்ஸு அப்படி இருந்ததுன்னா 3 4 சார் என்னது 3 கப்ஸு 4 கப்ஸ் இருக்குது அப்போ இங்கே 4 கப்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் 3 கப்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேவா புரியுதா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கப்பு ப்ளஸ் கப்பு 24 அப்போ 2 கப்ஸோட வேல்யூ வந்து 24 அப்போ ஒரு கப்போட வேல்யூ இது இப்படியும் போடலாம் அப்படி இல்லைன்னா 2 கப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்போ 1 கப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இதை 2ஆல் டிவைட் பண்ணணும் இதையும் 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்போ 2 கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு என்ன வந்துடும் 1 கப்பு இங்கே 12 24 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன 12 ஸோ அப்போ 1 கப்போட ப்ரைஸ் எவ்வளோ 12 rupees புரியுதா இது கிளியராக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போட முடியும் ஓகே ஸோ கப்பு ப்ளஸ் கப் 2 கப்ஸோட ப்ரைஸ் 24 அப்போ 2 கப்ஸோட ப்ரைஸ் வந்து 24னா நமக்கு ஒரு கப்போட ப்ரைஸ் தெரியணும் அப்போ 2 கப்ஸை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடு ஒரு கப் வந்துடும் அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைட்ஸுமே என்ன பண்ணிக்கணும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா லெஃப்ட் சைடு எதால் டிவைட் பண்ணுறோமோ ரைட் சைடையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணணும் அப்போ தான் போத் சைட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அப்போ 1 கப் வந்துருச்சு 1 கப்போட ப்ரைஸ் எவ்வளோ 12 rupees ஓகே இப்போ 1 கப்போட ப்ரைஸ் வந்து 12 rupees அப்படின்னா இது கப் கேக்கு இப்போ இந்த கப் கேக்கை எதில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள் 1 கப்போட ப்ரைஸ் வந்து 12 rupees வேறு எதில் கப் கேக் இருக்குது பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் கப் கேக் இருக்குது இதுலேயும் வந்து கப் கேக் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓகே இதில் நம்ம கப் கேக்கோட ப்ரைஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோனட்டோட ப்ரைஸு ப்ளஸ் இது என்னது சாக்லேட் கேக்கோட ப்ரைஸ் என்ன இதோட டோட்டல் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும் ஓகேவா புரியுதா ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் டோனட் ப்ளஸ் சாக்கோ கேக் ஓகே ப்ளஸ் கப் கேக் ஈக்குவல் டு 75 rupees ஓகே டோனட் ப்ளஸ் சாக்கோ ப்ளஸ் கப்போட ப்ரைஸ் எவ்வளோ கப் கேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ 12 ஈக்குவல் டு 75 rupees ஸோ டோனட் ப்ளஸ் சாக்கோ ஈக்குவல் டு 75 மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் போகும்போது எப்படி ஆகும் மைனஸில் போயிடும் ஸோ அப்போ 75 மைனஸ் 12 3 6 அப்போ டோனட் ப்ளஸ் சாக்கோவோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 63 ஓகே இப்போ நமக்கு என்ன தெரியும் டோனட்டும் சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் வந்து 63 தெரியும் ப்ளஸ் இது என்னது கப் கேக்கு கப் கேக்கோட ப்ரைஸ் வந்து 12 தெரியும் இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படி இல்லைனா டோட்டலாக இது மூணுத்தோட வேல்யூ என்னது 75 rupees இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிஸ்கட்டோட ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் டோனட் இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டோனட் ப்ளஸ் சாக்கோ ப்ளஸ் கப் கேக்கு ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 75 இதை வந்து சப்ஸ்டிடியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள் சாக்கோ ப்ளஸ் டோனட் ப்ளஸ் கப் கேக் ப்ளஸ் பிஸ்கட் ஈக்குவல் டு 85 rupees நமக்கு சாக்கோ டோனட் கப் கேக்கோட ப்ரைஸ் 75 rupeesனு தெரியும்
ஸோ அப்போ இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees ப்ளஸ் பிஸ்கட் ஈக்குவல் டு 85 rupees. Next up, biscuit is equal to 85 minus 75. இந்த 75 இங்கே ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ பிஸ்கட்டோட ப்ரைஸ் 10. ஓகே, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், கப் கேக்கோட ப்ரைஸ் வந்து 12. ஓகே, பிஸ்கட் ப்ரைஸ் தெரியும், கப் கேக் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பாருங்கள், நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சாக்லேட் கேக்கோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து டோனட்டோட ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டோனட்டோட ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், 2 டோனட் ஒரு பிஸ்கட் இருக்குது. இப்போ தான் நம்ம பிஸ்கட்டோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல 10 rupeesனு, அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம டோனட்டோட ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ளஸ் டோனட் ப்ளஸ் பிஸ்கட் ப்ளஸ் டோனட் ஈக்குவல் டு 48 இல்லையா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன். donut plus biscuit plus donut is equal to எவ்வளோ, 48 rupees. செக் பண்ணிக்கலாம், 48 rupees. இப்போ donut plus donut என்ன, 2 donut இருக்குது, ப்ளஸ் பிஸ்கட்டோட ப்ரைஸ் என்ன 10 equal to 48. 2 donut is equal to 48. இந்த 10 வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம், -10. ஸோ அப்போ 38. அப்போ 2 donut வந்து 38 rupeesனா ஒரு donut எவ்வளோ, 38 divided by 2. ஓகேவா, ஸோ அப்போ 1 2s are 2, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 2s are 2, பேலன்ஸ் 1. இந்த 8க்கு முன்னாடி அந்த 1 போட்டுக்கணும். 19 2s are 18. ஸோ அப்போ டோனட்டோட ப்ரைஸ் என்ன, 19. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், பிஸ்கட்டோட ப்ரைஸ் தெரியும், கப் கேக்கோட ப்ரைஸ் தெரியும், டோனட்டோட ப்ரைஸ் தெரியும். நம்ம எதோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் 3 வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகேவா, எல்லாத்தையும் ஒரு தடவை எழுதணும் இல்லையா, சாக்கோ கேக் ப்ளஸ் டோனட் ப்ளஸ் கப் கேக் ப்ளஸ் பிஸ்கட் ஈக்குவல் டு என்னது, 85 rupees. ஓகே, choco cake plus donut plus cupcake plus biscuit which is equal to எவ்வளோ, 85 rupees. ஓகேவா, இப்போ நம்ம ஒவ்வொன்றத்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா, சாக்கோ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோனட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, 19. கப் கேக்கோட ப்ரைஸ் எவ்வளோ, 12. பிஸ்கட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, 10 ஈக்குவல் டு 80 rupees. அப்போ சாக்கோஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, 12 plus 10 22, 22 plus first 10 ஆட் பண்ணிக்கங்க, 32, 32 plus 9. ஓகேவா, ஸோ அப்போ 41 plus 41 is equal to 85. ஸோ எனக்கு சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் தான் தெரியணும். 85 மைனஸ் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகும்போது மைனஸில் போயிடும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4. சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 44 rupees. புரியுதா, இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னா நல்லா பொறுமையாக பார்த்து ரஃப் நோட்டு பென்சில் எடுத்துகிட்டு 2 times 3 times சால்வ் பண்ணி பாருங்கள். சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, மாற்றி என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் தான் பண்ணுறோம். ஆன்சர் என்ன, 44. ஸோ 44 இருக்கா பார்க்கலாம். ஸோ 44 இருக்குது. என்ன பண்ணுறோம் கொஷினில், ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஹவு மச் டஸ் சாக்கோ கேக் காஸ்ட், சாக்கோ கேக்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சாக்கோ கேக்கோட காஸ்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸில் சாக்கோ கேக் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் சாக்கோ கேக் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் சின்னதாக எது இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 ஸ்நாக்ஸ் இருக்குது, இதில் 4 ஸ்நாக்ஸ் இருக்குது, இதில் 3 ஸ்நாக்ஸ் இருக்குது. அப்போ இதையே ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நமக்கு டோனட்டோட ப்ரைஸும் கப் கேக்கோட ப்ரைஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சாக்கோ கேக்கோட ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ
டோனட்டோட ப்ரைஸ் இல்லைன்னா கப் கேக்கோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அது மட்டும் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது மட்டும் இருக்கிற மாதிரி உள்ள ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கப் கேக் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கப் கேக்கோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? டோனட் இருக்குது. டோனட்டோட ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம சாக்கோ கேக்கோட ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ டோனட் மட்டும் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். டோனட் மட்டும் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் எங்கேயும் இல்லை. ஸோ டோனட்டும் பிஸ்கட்டும் தான் இருக்குது இல்லையா? அப்போ டோனட்டும் பிஸ்கட்டும் இருக்குது. டோனட்டோட வேல்யூ தெரியணும்னா நமக்கு பிஸ்கட்டோட ப்ரைஸ் தெரியணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டோனட், ஒரு சாக்கோ கேக், ஒரு கப் கேக், இது மூணுத்தோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ். இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் ஒரு டோனட்டு, ஒரு சாக்கோ கேக், ஒரு கப் கேக் அப்படின்னு இதோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 75 ருபீஸ்னு. ப்ளஸ் பிஸ்கட் இஸ் ஈக்குவல் டு 85 ருபீஸ். இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், பிஸ்கட்டோட ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பிஸ்கட்டோட ப்ரைஸை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா நமக்கு டோனட்டோட ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு கப் கேக்கோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு பிஸ்கட்டோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதுனால நம்ம டோனட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிடும், கப் கேக்கோட ப்ரைஸு தெரிஞ்சிடும். இந்த ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டோனட்டோட ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து கப் கேக்கோட ப்ரைஸும் டோனட்டோட ப்ரைஸும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும், சாக்கோ கேக்கோட ப்ரைஸும் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டோனட்டோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்புறம் சாக்கோ கேக்கோட ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஓகேவா? நம்ம ஆன்சர் என்ன இப்போ 44. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரஃப் நோட்டு பென்சில் வச்சுக்கிட்டு 2 times 3 times சால்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ராதா ஹேஸ் 466 rupees. How many maximum pencil of 8 each can she buy? ராதாட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 466 rupees இருக்குது. How many maximum pencil of 8 rupees each can she buy? அவளால் ராதாவால் மேக்ஸிமம் பென்சில், ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 8 rupees அப்படின்னா அதிகபட்சம் அவளால் எவ்வளோ பென்சில்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன இருக்குது, மேக்ஸிமம் பென்சில் எவ்வளோ பென்சில் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 8, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து என்னது 8. ஸோ எவ்வளோ இருக்குது ராதாட்ட 466. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 8 rupeesனா அவள்கிட்ட இருக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து 466 rupees. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பென்சில் அவளால் வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? புரியுதா? ஓகே, இது எந்த மெத்தடில் நம்ம போடலாம் அப்படின்னா, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 5 rupees, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 5 rupees. ஓகே, அப்போ 50 பென்சிலோட ப்ரைஸ் எவ்வளோ 250. ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 1 பென்சில். ஓகே, 5 rupees. சரியா? 5 rupees. ஓகேவா? அடுத்து வந்து 250 rupees வந்து 250 பென்சில்ஸ் இல்லை, 250 rupees. ஓகேவா? அப்போ 250 rupees இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னா எத்தனை பென்சில் வாங்க முடியும்? ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 250 divided by 5. ஓகேவா? அப்போ 250 divided by 5ன்னு போட்டால் 5 5s are 25, 50. அப்போ 50 பென்சில்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் வாங்க முடியும். 50 பென்சில் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 250 rupees. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 5 rupees. அப்போ 50 பென்சிலோட ப்ரைஸ் வந்து 250 rupees. ஸோ இதே கான்செப்ட் தான். 1 பென்சிலோட ருபீஸ் வந்து 5 rupees. இங்கே 1 பென்சிலோட ப்ரைஸ் வந்து 8 rupees. ஓகேவா? ஸோ எவ்வளோ இங்கே நம்ம
சொல்கிறோம்? எத்தனை பென்சில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நம்மள்ட்ட? 250 rupees இருக்குது. அப்போ 250 rupees இருந்ததுன்னா எவ்வளோ பென்சில் வாங்க முடியும் அப்படின்னா 250 divided by 5 போட்டு நம்ம எத்தனை பென்சில் 50 பென்சில்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ ஒரு பென்சிலோட ப்ரைஸ் வந்து 8 rupees. ஸோ ராதாட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 466 rupees. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பென்சில் அவளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா 466 divided by 8. ஓகேவா? நீங்கள் போடுற மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணால் 460 divided by 8 இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதையும் கற்றுக்கோங்க. ஓகேவா? 1 8s are 8. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 4 எடுத்துக்கணும். 4 வந்து 8 விட ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரும் சேர்த்து எடுத்துக்கலாம். 46. ஓகே, அப்போ 46னா 8 டேபிளில் 46 எப்போ வரும்? 5 8s are 40. 6 8s are என்னது? 48. நம்ம என்ன பண்ணுவோம்? 5 8s are 40 தான் போடுவோம். ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். அந்த 6 என்ன பண்ணணும்? இந்த 6க்கு முன்னாடி போட்டு 66ன்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ 8 டேபிள்ஸில் 66 எப்போ வரும்? 8 8s are 66. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? பேலன்ஸ் வந்து 2. ஓகே, சரியா? அப்போ 58 பென்சில்ஸ் என்ன பண்ண முடியும்? ரவுண்ட் ஆஃப் தான் ஹோல் நம்பராக இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மெத்தட்லேயே நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி போடுவோம்? 5 8s are 40, பேலன்ஸ் வந்து 6. 6 இங்கே போட்டோம் அப்படின்னா 8 8s are 64, அப்போ பேலன்ஸ் வந்து 2. ஓகே, ஸோ அப்போ குவாஷன்ட் வந்து 58 இருக்குது, ரிமைண்டர் வந்து 2 இருக்குது, நமக்கு டிவைசர் வந்து 8. ஓகே, அப்போ ஹோல் நமக்கு ஹோலாக கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா 58 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 466 divided by 8 அப்படிங்கிறத நம்ம மிக்சட் நம்பராக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஸோ மிக்சட் நம்பராக எழுதும்போது 58, ஸோ ரிமைண்டர் பை குவாஷன்ட். ஸோ 58 into 8 எவ்வளோ நமக்கு வரும்? 464 ப்ளஸ் 2 தான் 466. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இந்த ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது 58 into 2/8ன்னு வரும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 58 பென்சில்ஸ் ப்ளஸ் 2/8 ஆஃப் பென்சில்ஸ்ன்னு இருக்குது. 2/8 ஆஃப் பென்சில்ன்றது ஒரு ஹோல் பென்சில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த போர்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டுடலாம். நமக்கு ஹோல் பென்சில் எத்தனை இருக்குது? 58. அப்போ எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பென்சில் வாங்க முடியும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 58 பென்சில்ஸ் வாங்க முடியும். ஓகே, ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். 58. Next question. Atul sold 6 shirts for 145 rupees each. And with this amount he bought 2 bags each of same cost. Find the price of a bag. அத்துல் என்ன பண்ணான்னா 6 ஷர்ட்ஸை சோல்ட் பண்ணியிருக்கான். ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 145 rupees. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 145 rupeesனா 6 ஷர்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்னது? வித் திஸ் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கான்னா ஹி பாட் 2 bags, 2 bags வாங்கியிருக்கான். ஈச் ஆஃப் சேம் காஸ்ட். ஒரு பேக்கோட ப்ரைஸும் சேம் காஸ்ட்டாக தான் இருக்கணும். அதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் எ பேக். பேக்கோட ப்ரைஸ் என்ன நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் என்னது? 145 rupees. அப்போ 6 ஷர்ட்டோட ப்ரைஸ் என்னது? 145 into 6 மல்டிப்ளை பண்ணலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 3, 6 4s are 24 plus 3 27, பேலன்ஸ் 2, 6 1s are 6, ஸோ பேலன்ஸ் 2, அதனால் 8. ஸோ அப்போ 6 ஷர்ட்ஸோட ப்ரைஸ் வந்து 870 rupees. ஓகேவா? அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்கான்? 2 பேக் வாங்கியிருக்கான். அந்த அமௌண்ட்டை வச்சு எத்தனை பேக்ஸ் வாங்கியிருக்கான்? 2 பேக்ஸ் வாங்கியிருக்கான். ஓகேவா? அப்போ அந்த 2 பேக்கோட ப்ரைஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் காஸ்ட்டாக இருக்கும். அப்போ சேம் காஸ்ட்னா என்னது? 2 பேக்கோட ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது. அவன்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 870 rupees. அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஈக்குவலாக பிரிக்கணும். ஈக்குவல் மீன்ஸ் ஹாஃபாக பிரிக்கணும். அப்போ இன்ட்டு 1/2.
that means 870 divided by 2. ஓகேவா? அப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 4 2s are 2 ஓட இங்கே 8 பெருசாக தான் இருக்குது. ஸோ 4 2s are 8. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். 2 ஓட அது பிகர் நம்பராக தான் இருக்குது. 3 2s are 6, பேலன்ஸ் 1 10, 5 2s are 10. ஓகேவா? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது? ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்து 435 rupees. ஓகே, அப்போ ரெண்டு பேக்கோட ப்ரைஸ் வந்து 870. ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணியாச்சு. ஸோ 435 ஆன்சரில் இருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 435 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், பை.